அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலையிலே உன் முகத்தை பார்ப்பது மிக மிக சந்தோஷமாக நினைக்கின்றேன். உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கின்றேன். 22ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். பைபிள் சொல்லுகிறது, உபத்திரப்படினுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கேட்டருளுவார். உபத்திரப்படையருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ண மாட்டார், அருவருக்க மாட்டார், முகத்தை மறைக்க மாட்டார். தம்பி, பல உபத்திரவத்தில் இருக்கின்றீர்களோ? பல வழிகளில் உங்களுக்கு உபத்திரவமா? இந்த உபத்திரத்தை பார்த்து எல்லாரும் அருவருத்துட்டாங்களா? யோபு பல வழிகளில் உபத்திரப்பட்டார். தன் 10 பிள்ளைகளையும் இழந்தான். ஆடு மாடு சொத்து சுகமெல்லாம் இழந்தார். தலையிலிருந்து கால் வரை கொடிய பருக்கள், கொடிய உபத்திரவம். அவருடைய மனைவி அருவருத்தாள். அவன் சொல்லுகிறான், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். யோபு மனைவி சொன்னார்கள், தேவனை தூசத்தை ஜீவனை விடும் என்று சொன்னார்கள். யோபுடைய நண்பர்கள் எல்லாரும் சொன்னார்கள், உன்னை அருவருப்பாய் பேசினார்கள். உலகம் உன்னை அருவருக்கும், ஜன பந்துக்கள் உன்னை அருவருக்கும். உபத்திரப்படும் பொழுது இந்த உலகம் அருவருக்கும். அருவருக்காத ஒரு தெய்வம் ஆண்டவராய் இயேசு. உபத்திரவத்தை அருவருக்காமலும் அற்பமாய் எண்ணாமலும் முகத்தை மறைக்காமலும் நீ கூப்பிடும் பொழுது அவர் கேட்டு அற்புதம் செய்கிறார். ஒரு நாள் ஒரு குஷ்டரோகி ஒருவன் ஓடி வந்தான். குஷ்டரோகி என்றால் அருவருக்கப்பட்டவன். ஊருக்கு வெளியே இருக்க வேண்டும். ஜனங்களை பார்த்தவர் தீட்டு தீட்டு என்று கத்த வேண்டும். ஆண்டவர் பக்கம் ஓடி வந்தார், முழங்கால் போட்டார். அவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, உண்மை சுத்தமானால் என்னை சுத்தமாக்குமால் முடியுமே? ஜன பந்து சொந்தங்கள் எல்லாம் அருவறுத்துட்டாங்க, ஊருக்கு வெளியே அவமானமா உட்கார்ந்துருக்கிறேன். தேவனோட தொட்டார். அருவருக்கலை, சுத்தம் உண்டப்பா, சுத்தமாக என்று சொன்னார். அருவருக்கப்பட்ட நிலையில் இருக்கிறாயா? தேவன் உன்னை அருவருக்க மாட்டார், முகத்தை மறைக்க மாட்டார், அற்புதம் செய்வார். ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நீ கூப்பிடு, நல்ல செய்தி உனக்கு உண்டாகும், அற்புதம் உண்டாகும். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார். உனக்காக நான் ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும். அன்பின் ஆண்டவரே, படியுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காதவர், முகத்தை மறைக்காதவர், அவர் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது அற்புதம் செய்கிறவர். இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யும், ஒரு அற்புதம் செய்யும். எந்த காரியத்தில் உபத்திரப்பட்டிருக்கிறார்களோ அதிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று உள்ள உருகி பிரார்த்தனை செய்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிய ஒரு பிதாவே, ஆமென். God bless you.